காலத்திலேயே நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இந்த பழனி மலைக்கு வந்து அப்போது பழனி என்ற பெயர் கிடையாது. அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஆவினன் குடி என்ற பெயர். திருஆவினன் அது கீழே இருக்கு இல்லைங்க, அந்த தாங்க ஒட்டுமொத்த குன்றுக்குமே பேரு. அது பழனி மலைன்னு சொல்லி பிற்காலத்துல மாறிவிட்டு பொழினி என்றது பழனி என்று அது மருவி பொழனி குன்றுங்கிறது பழனி மலை என்று மாறி இருக்கு. அப்ப பிற்காலத்துலதான் வந்து பழனி என்ற பெயர் அந்த ஊருக்கு வருகிறது. ஆனால் அதற்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா சங்ககாலம் தொட்டே அது ஆவினன் குடி. அப்ப இந்த ஆவினன் குடிங்கிறது எங்க இருந்து வருதுன்னா ஆவினர் குடி என்ற ஒரு சமூகம் இருந்தது. அது மேய்ச்சல் சமூகமாக இருந்த மக்கள் ஆவினர் குடியை பற்றி சங்க காலத்தில் பல இடங்கள்ல பதிவுகள் வருகிறது. அந்த ஆவினர் குடிகள் வாழ்ந்த பகுதி அவர்கள் வழிபட்ட இடம்ங்கிறது தான் அந்த ஆவினன் குடிங்கிற அந்த ஊரு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிரதான தெய்வமாக முருகன் தான் இருந்தார் என்பதற்கு சங்க இலக்கியத்திலே சான்று இருக்கு. முருகன் வந்து வேலை இந்த அப்படிங்கிற அந்த பாடல் வரிகள் எல்லாம் வருகிறது. அப்ப 2000 ஆண்டுக்கு முன்பாகவே அங்க இருக்கக்கூடியவர் முருகன் என்று சங்க இலக்கியங்கள் சொல்லும் பொழுது இல்லை அது போகர் என்று சுகீசன் அவர்கள் சொல்வது ஒட்டுமொத்த